கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் ஒருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிராக்கிள்ஸ் ஆஃப் ஜீசஸ், கிறிஸ்துவின் அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழ் நம்ம பார்த்துட்டு வருகிறோம். இன்றைக்கு நம்ம இயேசு குறித்த இந்த அற்புதங்களை குறித்து சொல்லப்பட்ட எச்சரிப்பை குறித்து பார்க்க போகிறோம். இந்த நாளுடைய செய்தியுடைய தலைப்பு எச்சரிப்பு. இதை சரியாக புரிந்து கொள்ளும்படியாக பரிசாவினரோட உதவி நாடி நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இதோ நாங்கள் வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது உம்முடைய ஆவியானவர் அனுப்பி எங்களுக்கு சகல சத்தியத்துக்குள் வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. குறிப்பாக இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் குறித்து நீங்கள் கொடுத்துருக்கிற எச்சரிப்பை நாங்கள் புரிந்து அதன்படி நாங்கள் கவனமாக இருப்பதற்கு எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜீசஸ் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் இதோ நான் அறை வீட்டில் இருக்கிறேன் என்றும் வனாந்தரத்தில் இருக்கிறேன் என்றும் செய்திகள் உங்களுக்கு சேரும் என்றால் நீங்கள் அங்கே போகாதீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்க? ஜீசஸே வந்ததாக அற்புதம் நடக்க போகுது. ஆனால் ஜீசஸ் வந்தது ஜீசஸ் அல்ல, வேறு ஒரு நபர். இந்த அளவுக்கு ஒரு எச்சரிப்பை என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பவுலார் சொல்கிறாங்க கலாத்தியரில், வானத்துலேருந்து ஒரு தூதர் இறங்கி ஒரு காரியத்தை சுவிசேஷத்தை சொன்னாலும் நீங்கள் அது சுவிசேஷத்துக்கு புறம்பாக இருக்கும்னா அது வேற ஒரு சுவிசேஷம், நீங்கள் அங்கே கடந்து போயிடாதீங்க என்று சொல்கிறாங்க. இப்படி வேதத்தில் போலியான அற்புதங்களை குறித்தும் அடையாளத்தை குறித்தும் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஆழமாக நம்ம கவனித்து பார்க்க போகிறோம். அற்புதத்தை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா போலி இருக்குது என்று சொன்னால் தேவனே நம்பாததுக்கு சமமாயிரும். ஏன்னா தேவன் செய்கிறது எல்லாமே அற்புதமான ஒரு காரியம்தான். இதோ நம்முடைய மனதுக்கு இல்லை நம்ம புத்திக்கு எட்டுனதாக இருக்கிற சில செயல்கள் பார்த்து இது அற்புதம் என்று நம்ம நினைக்கிறதில்ல. உதாரணத்துக்கு இயற்கையின் பிரமாணங்கள் எப்படி இயங்குறது என்ற அந்த பிரமாணத்தை கற்றுக்கிட்டனால இயற்கை நடக்கிற விஷயங்களில் அற்புதமாக நம்ம பார்க்குறதில்ல. ஆனால் சூரியன் சந்திரன்லாம் வானத்தில் எப்படி அது அந்தரங்கத்தில் இருக்குது, பூமி எப்படி சுழற்சி அடைகிறது, பருவநிலைகள் எப்படி மாற்றம் அடைகிறது, மழை எப்படி பொழிகிறது, இதெல்லாம் நம்ம உண்மையாலுமே அற்புதமாக நம்ம பார்க்க வேண்டும். இதோ தேவனை பற்றி நான் சரியாக புரிந்து கொள்வதும் தேவன் செய்கிற காரியங்களை நான் அறிந்து கொள்வதும் நம்முடைய ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறது. தேவன் என்னென்னலாம் காரியங்களை செய்து இதோ நம்மளை பத்திரமாக பாதுகாத்து இதோ பரலோகம் செல்கின்ற பாதையில் நம்ம அனுதினமும் நடத்தி நம்மளை பரலோகத்துக்கு பிரஜையாக மாற்றி கொண்டு போகிறாங்க என்பதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, புரிந்து கொள்ளாமல் பின்வாங்கி போயிடக்கூடாது. இதில் அற்புதமும் ஒரு முக்கியமான நிகழ்வுலாம் இருக்குது. தேவனோட சேர்ந்து ஒத்துழைத்து இந்த அற்புதத்தை நம்மளும் ருசி பார்த்து தேவனுக்கு மகிமைக்கென்று நம்மளும் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். யோவான் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை எல்லாரும் எழுதியிருப்பாங்க என்றால் இந்த பூலோகத்தில் வைப்பதற்கு போதுமான அளவுக்கு இடம் கிடையாது அந்த புத்தகங்களை வைப்பது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ காரியங்களை இயேசு கிறிஸ்து செஞ்சுருக்கிறாங்க. வானத்திலையும் சரி, பூமியிலையும் சரி, கடலின் ஆழத்திலையும் சரி, எல்லாவற்றிலும் சரி அவர் அன்பானவர். அவர் நம்மளை பற்றி வைத்திருக்கிற எண்ணங்கள் என்ன, நம்மளை மீட்பதற்கான வச்சுக்கிற திட்டங்கள் என்னெல்லாம் அங்கே என்ன செய்யணும்னா இதிலெல்லாம் நிரம்பினதாக இருக்கிறது. இப்படி இருக்க நம்மளோட கவனம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் போது செய்த அற்புதங்களுக்கு மேலே போய் நமக்கு வாழ்க்கையிலும் அப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவோட மரணம், இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல், இன்றைக்கி இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறாருன்றலாம் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் அவரோட பிறப்பு, அவரோட வாழ்க்கை, அவரோட உயிர்த்தெழுதல்லாம் மிகப்பெரிய அற்புதம் அல்லவா? ஆமாம், அது ஒரு மிகப்பெரிய அற்புதமாக இருக்கிறது. ஒருவேளை தத்துவ ஞானிகள் இதை விளக்குறது நிமித்தமாக இதில் அற்புதம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. தேவன் பாவமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தது நிமித்தமாக நமக்கு என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் யார், நாமும் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அவர் என்ன காட்டுகிறவராக இருக்கிறாங்க. பழைய ஏற்பாடுலையும் புதிய ஏற்பாடுலையும் நிறைய அற்புதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இயற்கை சூழ்நிலைகள்லாம் மாற்றி நடக்கும்படியாக சூரியன் சந்திரன் அப்படியே நிற்கவும், சூரியன் பின்னாடி போகவும், கடல் தண்ணி பிளக்கவும், ஆறு பிளக்கவும் நடந்துச்சு. உணவு கொடுத்தாங்க வனாந்தரத்தில். இன்னும் மரித்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா உயிரோட எழுப்புனாங்க. நோய்வாய்ப்பட்டவங்கலாம் போனாங்க, கொஞ்சோண்டு உணவு வச்சு திரளான மக்கள் சாப்பிட்டாங்க. அப்படின்று நிறைய அற்புதங்கள் பழைய ஏற்பாடில் இருக்குது. புதிய ஏற்பாடுலையும் சொல்லி பார்த்திங்கன்னா நிரம்பினதாகவே காணப்படுகிறது. ஆனால் இந்த அற்புதங்கள்லாம் இருக்கத்தக்கதாக இருக்கும்போது இவைகள் எல்லாம் தேவன் மனிதன் மேல் எவ்வளோ தூரம் இரக்கமாக இருக்கிறாங்க அப்படி என்பதற்கும், மனிதனை அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்திங்கன்னா மீண்டும் அவர் என்ன செய்யணும், தேவ சாயல்லே அவனை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் நமக்கு கொடுக்குற ஒரு ஈவு என்பதற்காக இந்த அற்புதங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த அற்புதங்களெல்லாம் குறித்து நம்பாத நபர்கள்,
அவர்கிட்ட என்ன செஞ்சாங்க, நீங்கள் அற்புதம் செய்யுங்க அப்போ நம்புகிறோம் அப்படின்று சொல்லி கொண்டிருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனுஷகுமாரனாக இருந்தால் இந்த கல்லை அப்பமாக்குங்க என்று சாத்தான் சொன்னான். அதேமாரி தான் சிலுவையில் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நீங்கள் மனுஷகுமாரன் இருந்தால் கீழே இறங்கி வாங்க என்று மற்றவங்க சொன்னாங்க. எல்லாரையும் காப்பாற்றினாரு, தன்னை காப்பாற்றிக்க முடியல அப்படி என்று சொன்னாங்க. இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாள் எங்களை நீங்கள் இந்த டவுட்லேயே வச்சுருப்பீங்க, நீங்கள் தான் மனுஷகுமாரன்னா என்ன செய்யுங்க, அற்புதம் அடையாளத்தை காட்டுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சிலர் என்ன செஞ்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புதம் இந்த குறை கண்டுபிடிக்கிறதுக்கே காத்துக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக ஓய்வு நாளில் அவர் அற்புதம் செய்வாங்களா, சுகமளிப்பாங்களா அப்படின்ற சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்து கொண்டே இருந்தாங்க. இப்படி இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களில் இதோ அது நம்பாதபடிக்கோ இல்லை தங்களுடைய தேடுதலுக்கு இல்லை தங்களுடைய சுயநலத்துக்காக இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்யணும் என்று அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இருந்து கொண்டிருந்தாங்க என்றதை பார்க்குறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் மற்றும் 11ஆம் வசனம், அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இந்த போலியான அற்புதங்களை குறித்து இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறாங்க. 5ஆம் வசனம் சொல்கிறாங்க, நானே கிறிஸ்து என்று வந்து அநேகரை வஞ்சிப்பாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. நீங்களாம் எச்சரிக்கையாக இருங்க. இப்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் இருந்தாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, அற்புதம் செஞ்சாங்க. இப்படி நிறைய பேர் வந்து நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி இதோ என்ன செய்ய போகிறாங்கன்னா அற்புதங்கள் செய்ய போகிறாங்க. 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அநேக கள்ளத்திருச்சிகளை எழும்பி அநேகரை வஞ்சிப்பாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. எப்படி அன்னைக்கு தீர்க்கதரிசிகள் எலியா, எலேசா இவங்க அற்புதம் செஞ்சது போல் இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா அற்புதம் செஞ்சு என்ன சொல்ல போகிறாங்கன்னா அநேகரை வஞ்சிக்க போகிறாங்க. 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, இதோ அநேக கள்ள கிறிஸ்துகள் வந்து அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து கூடுமானால் இவங்க என்ன செய்யணும்னா அற்புதம் அடையாளம் செய்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கத்தக்கதாக செய்ய போகிறாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. இது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு எச்சரிப்பு. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிப்பாங்கன்னு சொன்னால், இதோ போதுமான தேவனிடத்தில் பலன் பெறாமல் ஒரு எளிமையாக இருக்கின்ற ஒரு பேரளவு இருக்கின்ற மனிதர், கிறிஸ்துவனாக இருக்கிற மனிதனுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து இது. நம்ம பார்க்குறோம், இந்த வேதத்தில் தேவன் மட்டும் அற்புதம் செய்யலை, இந்த போலியான அற்புதங்களை பிசாசு என்ன செய்திருக்கிறான் என்பதை நம்ம பார்க்குறோம். ஏதேன் தோட்டத்திலே செய்திருக்கிறான். பாம்பின் வடிவில் வந்து என்ன செய்கிறான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பேசி ஏவாளை வந்திச்சத கதையை நம்ம அறிந்திருக்கிறோம். மோசஸ் தடியை போடவும், இதோ அங்கே இருந்த மந்திரவாதிகள்லாம் தடியை போடவும் எல்லாரோட கண்ணுக்கு அந்த தடி பாம்பாக மாறிட்டு இருந்ததை பார்க்குறோம். மோசஸ் தண்ணீரை ரத்தமாக்கினாலும் அவங்களும் அதை செஞ்சாங்க அப்படின்றத பார்க்குறோம். யோபோட வாழ்க்கையில் பார்க்குறோம், இந்த சாத்தான் புயல் காற்று, நெருப்பு, கல்மலை இதெல்லாம் கொண்டு வந்தான் என்று பார்க்குறோம். இதோ சவுல் போய் அந்த சூனியக்காரிகிட்ட கேட்கும் போது சாமியலோட ஆவி வருவது போல சாத்தான் வந்து செய்தான் என்று பார்க்குறோம். இப்படி இந்த வேதத்தில் வந்து சாத்தான் செய்த அற்புதங்களை வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. இது அற்புதம் அல்ல, இது போலி. இதை குறித்து நமக்கு எச்சரிக்கும்படியாக தேவன் நமக்கு எச்சரிப்பு கொடுக்குறாங்க. தேவன் முகமுகமாக நம்ம கூட பேசியிருந்தாங்க ஆதாம் ஏவாள் கிட்ட. அது பாவம் வந்து பிரித்து போட்டுருச்சு. அப்போது தேவனுடைய கைவண்ணங்களாக இருக்கக்கூடிய இந்த இயற்கையின் வழியாக பேசுகிறாங்க. சாத்தான் என்ன செய்தான், இந்த இயற்கையெல்லாம் விக்கிரங்களாக மாற்றிட்டான். அப்போ தேவன் தீர்க்கதரிசியை எழுப்பி மெய் தேவனை பற்றி சொல்லும் போது இவன் என்ன செய்கிறான், போலி தீர்க்கதரிசிகளை எழுப்புறான், மெய் தீர்க்கதரிசிகளை சாகடிக்கிறான். அப்போது தேவன் வேதாகமம் கொடுக்குறாங்க. போலியான இந்த தத்துவ புத்தகங்கள் உலகத்தில் நிறையா வந்திருக்கவும், வேதாகமத்திலையும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வித்தியாசமான இதோ மேனஸ்கிரிப்ட், இந்த சுருள்கள் கிடைத்தது என்று சொல்லி வேதத்தை திசை திருப்புற நபர்களும் இருக்கிறத பார்க்குறோம். அதெல்லாம் கடவுள் வந்து கடைசி காலத்தில் வாழ்கிற நபர்களுக்கு இதோ சர்ப்பமானது, வலு சர்ப்பமானது சிறியோட வித்து மேலே மிகுந்த கோபம் கொண்டு அவங்க மேலே யுத்தம் செய்ய போயிடுச்சு. கற்பனை கடைப்பிடிக்கிறவங்கள் மற்றும் கிறிஸ்துவின் பற்றின விசுவாசம் உடையவங்க, கிறிஸ்துவனை பற்றின சாட்சி தீர்க்கதரிசன ஆவியாக இருக்குது என்று வெளிப்பட்டல் 19:10 நம்ம வாசிக்கிறோம். அப்படி சாட்சியாகமாக கொடுத்துருக்கும் போதும் இதையும் அலட்சியப்படுத்துகிற சூழ்நிலையை சாத்தான் உருவாக்கினான் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். இதோ இந்த மாதிரி தேவன் தீர்க்கதரிசிகளை வைத்து சபையை வழி நடத்திட்டு இருக்கும் போது கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இந்த மெய் தீர்க்கதரிசிகள் சொல்கிற காரியங்களை நம்பாதபடிக்கு நிறைய காரியங்களை செய்த வேதத்தில் இருக்கிற சம்பவங்களை பார்க்குறோம். எரேமியா வழியாக பாபிலோனுக்கு போ என்று சொன்னால் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி போ வேண்டாம் என்று சொன்னாங்க. காலம் முடிஞ்சிருச்சு, அதனால் நீங்கள் இங்கே இருங்க, போகாதீங்கன்னு எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் போது இல்லை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பாபிலோனுக்கு போங்க என்று கள்ள தீர்க்கதரிசி சொன்னதை பார்க்குறோம்.
இப்படியும் இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி மெய்யான தீர்க்கதரிசிகள் சொல்கின்ற காரியத்தை என்ன செய்யணும் சொல்லி பார்த்தீங்கன்னா காது கொடுத்து வாங்காதபடிக்கு சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். அதனால தான் வேதம் சொல்கிறது, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. வஞ்சிக்கப்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், வேதத்தின் சாட்சியத்தை கவனித்து பார்த்து நம்ம வஞ்சிக்காதபடிக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சாத்தானானவன் ஒரு மனிதனை ஈஸியாக வந்துச்சிட்டா அவனை என்ன செய்வான்னு சொல்லி பேர் ஆட்கொண்டுருவான். இதுதான் டிசப்ஷன் பொசஷன் அப்படின்று சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த டிசப்ஷனும் பண்ண முடியல, இந்த பொசஷனும் பண்ண முடியல, அதாவது ஒருத்தனை வந்துச்சு அவன் மேலே போய் அவன் பிசாசு பிடிச்சவனா ஆக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் வச்சுருக்க தந்திரம் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை துன்பப்படுத்துறது. அஃப்ளிக்ஷன் யோபு வாழ்க்கையில் நடந்தது போல் துன்பப்படுத்தும் போதும் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் அவன் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பர்சிக்யூஷன் பண்ணுவான், அவங்கள மரணத்துக்கு கொண்டு போய் விடுகிறான் என்று பார்க்குறோம். இதுக்கு நடுவில் ஒரு காரியம் அவன் செய்ய வேண்டியது இருக்குது. அது என்னது, அவனுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அக்யூசர் ஆஃப் அவர் பிரதரன். மற்றவங்களை குறை சொல்லணும் என்பதற்காகவே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு அனுபவம் இருக்குது. இந்த அனுபவங்களெல்லாம் அவன் மனிதன் மேலே திணிக்கும் போது மனிதர்கள் தேவனை பற்றி கொண்டு இருந்தால் தான் அவங்கள என்ன செய்ய முடியும்னா காப்பாற்றப்பட்டிருக்க முடியும் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அவன் அநேக வகையான வஞ்சகங்களை வச்சுருக்கிறான். அதுலேருந்து நம்ம மீண்டு வெளியில் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் இதோ ஒரு முக்கியமான வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது, தவளைக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் மிருகத்தின் வாயிலிருந்தும் கள்ள தீர்க்கதரிசி வாயிலிருந்தும் வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்தும் வருவதை கண்டேன் என்று என்ன சொன்னா யோவான் பார்க்கிறார். இது பிசாசின் ஆவிகள். இந்த ஆவிகள் என்ன செய்து அற்புதங்கள் அடையாளம் செஞ்சு உலகத்தின் ராஜாக்கள் மத்தியில் கடந்து சென்று உலகம் முழுவதையும் ஒன்று கூட்டி அவங்க என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகா நாளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போயிட்டு என்று பார்க்குறோம். தேவன் நமக்கு உலகம் முழுவதும் கொடுப்பதற்காக முத்தூத வைத்திருக்கிறாங்க. ஆனால் உலகம் முழுவதும் மோசம் செய்வதற்காக இதோ அற்புதங்கள் அடையாளம் செய்வதற்காக தவளை கோப்பான அசுத்தாவிகள் வழியாக சாத்தான் திட்டங்கள் வைத்திருக்கிறான் என்பதை வேதம் நமக்கு காட்டுகிறது. முத்தூது வழியாக உலகத்தை மீட்டு எடுப்பதற்கு தேவன் வச்சுக்கிற திட்டம்னா இவன் 3 அசுத்தாவிகளை வைத்திருக்கிறான் என்பதை பார்க்குறோம். முத்தூது உலகம் முழுக்க பிரசங்க பண்ண வேண்டும். இவன் உலகம் முழுக்க போவது இருக்கிறவங்களை கூட்டி சேர்ப்பதற்காக ராஜாக்கள் முன்னாடியும் பிரபுக்கள் முன்னாடியும் அற்புதம் செஞ்சு அவங்களை கூட்டுக்கிறான் என்று பார்க்குறோம். முத்தூது ஆனது தேவனுடைய மெய்யான அன்பை காட்டுவதற்கும் இந்த சாத்தான் போட்டுக்கிற முகச்சிறையில் கிழிச்சு எறிவதற்கும் தான் இருக்கிறது. ஆனால் சாத்தான் செய்கிற அற்புதம் இந்த உலகத்தை மோசம் போக்குவதற்காக எல்லாரையும் கூட்டி சேர்க்கு தேவனுக்கு விரோதமாக நடக்கணும் என்பதற்காக. அப்போது முத்தூது தேவனுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிந்தவங்களுக்கு வெற்றியை கொடுக்குது, சாத்தான் பக்கம் இருந்தவங்களுக்கு தோல்வி கொடுக்குது. இந்த சாத்தான் செய்கிற அற்புதம் என்பதை பார்க்குறோம். நம்ம எலியாவின் காலத்தில் மெய்தேவன் யார் என்பதை பரீட்சைக்கு வானத்திலேருந்து நெருப்பு வர வேண்டும் என்று வச்சாங்க. வேதம் சொல்கிறது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் இதோ வானத்திலேருந்து நெருப்பு என்ன செய்ய முடியும்னா சாத்தானால் வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எலியாவின் காலத்தில் சாத்தானுக்கு அந்த அனுமதி கொடுக்கப்படலை, சாத்தானால் நெருப்பை வர வைக்க முடியல. மெய்தேவனாகிய ஜெகோவா கிட்டேருந்து தான் என்ன பண்ணிச்சுன்னா நெருப்பு வந்துச்சு. ஆனால் கடைசி காலத்தில் சாத்தானானவன் இதையும் செய்ய போகிறான் என்பதை வேதம் சொல்லியிருக்கிறது. ஆனால் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு அற்புதத்தை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் தேவன் இருக்கிறாங்கன்னு நம்ம ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட முடியாது. ஏன் தவளைக்கு ஒப்பான ஆவிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது? எகிப்தில் வாதைகள் வந்தபோது ஒவ்வொன்றும் தேவனால் செய்யப்படும் போது மெய் தேவன் யார் என்பதற்கு அடையாளமாக காட்டப்படும் போது என்ன நடந்ததுன்னா தவளை வர மட்டும் அந்த அன்னைக்கு எகிப்தில் இருந்த மந்திரவாதிகள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அதை மோசஸ் என்ன செய்கிறாரோ அது இவங்களும் செஞ்சாங்க. கோல் பாம்பாயிற்று, தண்ணீர் ரத்தமாயிற்று, தவளை வந்துருச்சுருந்துச்சு. ஆனால் தவளை தாண்டின பின்பாக என்ன செய்ய முடியல, அவங்களால செய்ய முடியல. ஆனால் சாத்தானுக்கு எப்படியோ இருந்தோம் ஒரு எல்லை என்ன செய்யணும் குறிக்கப்பட்டிருக்குது. அந்த எல்லையை தாண்டி அவனால் வர முடியாது என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் உலகத்தை மோசம் போக்குறவன் ஆனால் என்ன செய்யணும்னா அந்த அற்புதங்கள் அவன் செய்கின்ற போலிய விஷயங்களில் நமக்கு குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். கடைசி காலத்தில் சாத்தான் செய்கிற அற்புதங்களை பல வகைப்பட்டிருந்தாலும் அதை குறிப்பாக என்ன செஞ்சிடலான்னா ஈஸியாக அடையாளம் காண்பதற்காக ஒரு 4 காரியங்களை சொல்ல முடியலாம். ஒன்று, நிஜமாலுமே அவன் அற்புதம் செய்ய முடியும். 2வது, ஒரு போலியான அற்புதத்தை செய்கிறான், நிஜத்தை தாண்டி இருக்கிற ஒரு போலி. 3வது காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு அந்த பிரச்சனையை எடுத்துட்டு அவன் அற்புதம் பண்ண மாதிரி இருக்கும். 4வது தான் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த பூமியில் அவனே தேவன் என்று தன்னை காட்டிக்கொள்வதற்காக அவன் செய்கிறான் என்று பார்க்குறோம். இதோ
நிஜமாலுமே சாத்தானால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் எவ்வளோ தூரம் அனுமதி கொடுக்குறாரோ அந்த மட்டும் செய்ய முடியும். எப்படி தண்ணீரை ரத்தமாக்கினதோ தவளை வர வைக்க முடிஞ்சிச்சோ அதை தாண்டி செய்ய முடியாமல் போச்சு. அதை செய்ய முடியாமல் போகும்போது அவன் ஒரு கவுண்டர் ஃபிட் செய்கிறான், ஒரு போலியை என்ன செய்கிறான், உருவாக்குறான் என்று பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில் அநேகர் தேவனை நாடுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோய் போகணும், நோய் போயிட்டா அவங்களுக்கு தேவன் தனக்கு உதவி செஞ்சதாக எண்ணுகிறாங்க. இதுவும் உண்மைதான், தேவனால் மட்டும்தான் இந்த நோயை போக்க முடியும். ஆனால் சாத்தானால் நோயை கொடுத்துட்டு அந்த நோயை என்ன செய்ய முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுக்கவும் முடியும். எப்படி யோபு உடம்பை போய் அவன் தொட்டானோ அதேமாரி என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்துலேயும் அநேகருடைய உடம்பை தொட்டு அதுக்கப்புறம் அவங்க நோயை அவனே எடுக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அற்புதம் செஞ்சது போல் இருக்குது. சாத்தானால் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாது, ஆனால் அவன் என்ன சொல்லலாம், ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அதை போய் நிறைவேற்றலாம். அதேமாரி தான் இந்த சம்பவம் இருக்குது என்று பார்க்கலாம். அதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக சாத்தான் இந்த அற்புதம்லாம் செய்வதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் பூமியில் தன்னைத்தானே ராஜா என்பதற்கும், அதாவது தேவ என்று அறிவிக்கத்தக்கதாக தான் இந்த காரியங்களை செய்து கொண்டே வருகிறான். அந்த காரியத்தினுடைய உச்சக்கட்டமாக தான் என்ன செய்கிறான்னா, கிறிஸ்துவே வந்தது போல் அவன் என்ன செய்கிறான்னா காரியத்தை செய்ய போகிறான் என்று ஜீசஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் சொன்னாங்க, அரை வீட்டில் இருக்கிறாப்புல அப்படின்றாலும் இதோ வனாந்தரத்தில் இருக்கிறாருன்றாலும் என்ன செய்யாதீங்கன்னா நீங்கள் அங்கே போகாதீங்க அப்படி என்று ஜீசஸ் நமக்கு எச்சரிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்றத நம்ம கவனித்து நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா சாத்தானானவன் என்ன செய்ய முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த போலியான அற்புதங்களை செய்து இதோ போலியான எழுப்புதலை உண்டு பண்ண முடியும். இந்த பூமி முடிவுக்கு வருவதற்கு முன்பாக, தேவனோட நியாய தீர்ப்பை சந்திப்பதற்கு முன்பாக, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த எழுப்புதலை காட்டிலும் மிகப்பெரிய எழுப்புதலை தேவன் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த காலம் வருவதற்கு முன்பாக அந்த ஏக்கத்தை தடை செய்யணும் என்பதற்காக சாத்தான் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, போலியான ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணுகிறான். அந்த போலியான ஏக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு அவனுக்கு உறுதுணையாக இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்களை வஞ்சிக்கிறதுக்கு அவன் பயன்படுத்துகிற விஷயம் என்னென்னா அற்புதம் தான். அற்புதத்தை பயன்படுத்தி மக்களை தான் பக்கம் என்ன செஞ்சிடறான்னா அவன் பின்தொடர்ந்து வருவதற்காக ஆக்கிடுறான். இந்த நெஜத்தை பார்வை வரக்கூடாது என்பதற்காக போலி முன்கூட்டியே என்ன செய்யுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னைகளோட மனசு என்ன செய்யுது, அதை பின்தொடர்ந்து போயிடுச்சு. இப்படி போய் அவன் என்ன செய்கிறான், சிங்காசனத்தில் அமர்ந்து தானே தேவன் என்று என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே காட்டுகிறான். அங்கே வெளிச்சம் இருக்கிறது, அங்கே சத்தியம் இருக்குது, அங்கே வல்லமை இருக்குது, எல்லாம் காட்டுவான். ஆனால் அங்கே தேவனுடைய பரிபூர்ண குணமான அந்த அன்பு அங்கே இல்லாததை நம்ம கண்டு கொள்ளலாம். இந்த காரியத்தை தேவன் நம்ம புரிந்து கொள்ளும்படியாக நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்குறாங்க. ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வந்துச்சு ஒரு சர்ப்பத்தின் வடிவை எடுத்து செஞ்ச சாத்தான் இந்த கடைசி காலத்தில் மிருகத்தின் வழியாகவும் கள்ளத்திற்கு வழியாகவும் வலு சர்ப்பத்து வழியாகவும் 3 பேராக சேர்ந்து அற்புத அடையாளம் செஞ்சு என்ன செய்யறப்பன்னா உலகம் முழுக்க மோசம் போக்குறான் என்பதை பார்க்குறோம். ஏன் இந்த காரியத்தை இப்படி செய்கிறான்? நம்மலாம் ரட்சிப்படையக்கூடாது என்பது அவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவனோட அன்பை நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது என்பது திட்டமாக இருக்கிறது. எப்படி வித்தியாசப்படுத்தி பார்ப்பது? தேவனோட அற்புதம் சாத்தானோட அற்புதத்தை எப்படி நம்ம பார்க்கறது? ஜீசஸ் யாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி உண்டு பண்ணும்படியாக இல்லை ஒரு சுய லாபத்துக்காக அவர் மிராக்கல் செய்யலை. அவர் செஞ்ச மிராக்கல்களெல்லாம் உன் விசுவாசத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லப்பட்டுச்சு. சாத்தான் சொல்கிற காரியத்தில் உன் நம்பிக்கைப்படி ஆகட்டும் அப்படின்ற மாரி வேணால் இருக்கலாம். இந்த வேத வசனத்தினால் வருகிற விசுவாசனால் நிச்சயமாக அற்புதம் என்ன செய்ய முடியும்னா இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தான் யார் என்பது அவரோட மிராக்கல்ஸ் காட்டுச்சு. மனதுருகுனவராக இருந்தார், இதோ அழிப்பதற்கல்ல மீட்கிறதுக்கே வந்தார் என்று இருந்துச்சு. ஆனால் சாத்தான் காட்டுகிற அற்புதம் அழிக்கிறதுக்காக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவன் இடத்துலேருந்து வருகிற அற்புதம் தான் அது மெய்யான இடத்துலேருந்து வருகிறதா இருக்குது. ஆனால் தேவனிடத்தில் வருகிறத பார்க்காதபடிக்கு இதை உலக மத்தியிலிருந்து வருகிற அற்புதத்தை பார்ப்போன்னா பொய்யை விசுவாசிக்கும்படிக்கு தேவன் அனுமதித்தார் என்று 2 தெசலோனிக்கர் 2:9 சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை ஆயிடக்கூடாது என்பதற்காக தேவனை அறிந்து கொள்ள வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்குது. மெய் தேவனாக உண்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை பற்றிக்கிற அறிவே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 சொன்னது போல் நம்ம என்ன செய்யணும், தேவனை தினந்தோறும் நம்ம அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த அற்புதம் தேவனை மகிமைப்படுத்துதா? வேதம் சொல்கிறது போல் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவன் நாம மகிமைக்கே அப்படி என்று சொன்னது போல் தேவனை மகிமைப்படுத்துதா? இல்லை இந்த அற்புதம் செஞ்ச நபரை மகிமைப்படுத்துதா?
இல்லை மற்றவங்களுடைய கவனத்தெல்லாம் தான் பக்கம் திசை திருப்புவதற்காக நடந்துச்சா, மக்களை வழி மாறி கொண்டு போவதற்காக இந்த அற்புதம் நடந்துச்சா என்பதை நம்ம தான் கவனித்து பார்க்கணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் அவருடைய வாழ்க்கை, அவருடைய சத்தியம் அதுக்கு சாட்சியாக இருந்துச்சு. அது மாற்றி பேசப்படவில்லை. ஆனால் சாத்தான் செய்கிற காரியமானது அது பொய் உபதேசங்களை கொடுப்பதற்காக இருக்கிறதா இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஓய்வு நாளை சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமையாக மாற்றப்பட்டுச்சு என்ற ஒரு புரளி இருந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் ஞாயிற்றுக்கிழமை உழுதுட்டான்னு சொல்லி அவன் கையில் அந்த உழுது போன அந்த இது தன் கையிலே 2 வருஷம் ஒட்டிக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது ஓய்வு நாளை மீறிட்டான்னு சொல்லி மற்றவங்க என்ன செஞ்சாங்கன்னா சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமையில் வேலை செஞ்சதை போய். இப்படி பொய் சாட்சி கொடுப்பதற்காக அற்புதம் இருக்கும். இன்னும் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நபர்களும் இந்த அற்புதத்தை செய்கிற நபர்களுக்கும் இயேசு கிறிஸ்து அழகான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கனியினால் நீங்கள் அறிவீங்கன்னு சொல்லி. அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்களுக்கும் விசுவாசம் கூடணும், மனம் திருந்தல் ஏற்படணும், எல்லாத்துக்கும் மேலே தேவன் மேலே அவருக்கு அளவு கடந்த அன்பு வரணும். ஆனால் சாத்தான் செய்கிற விஷயத்துக்கு என்ன கிடைக்கும்? குழப்பம் வரும், பெருமை வரும், தேவனிடத்தில் வழி விலகி முழுக்க தான் வெளிப்பட்டு கொண்டிருப்பாங்க. இது சாத்தானிடத்திலேருந்து வருகிற ஒரு காரியமாக இருந்ததுன்னா. இன்னொரு காரியம் என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு நிதானித்து வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலையும் பேசி நம்ம எப்படி போக வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்குறவர் பரிசுத்த ஆவியானவர். சாத்தானோட ஆவி அப்படிப்பட்டது கிடையாது. ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நபர்கள், அற்புதம் செய்கிறவர்கள் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்துகிறவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த தவளைக்கு ஒப்பான அசுத்த ஆவியிலேருந்து வழிநடத்தப்படுகிறவங்க என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக ராஜாக்கள் மத்தியில் செஞ்சு உலகத்தை மோசம் போக்குற சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறவங்களாக இருப்பாங்க. இப்படி நம்ம கவனமாக இருந்து எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னு தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி இருந்தால் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னால், இருக்கிறதுலே அற்புதம் மிக சிறந்த அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மீண்டு எழுவதை நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும்படியாக தேவனிடத்தில் நம்ம கேட்போன்னு சொன்னால் தேவன் நமக்கு கொடுப்பாங்க. ஜீசஸ்க்கு அதுதானே பிரியம். நம்மளை மீட்கத்தானே இந்த பரலோகத்தை விட்டு அவங்க வந்திருக்கிறாங்க. நம்மளை மீட்கும்படி தானேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் நித்தியமாக இருக்கிற நபர் இதோ மனித உருவை எடுத்து நமக்காக பாடுபட்டு அவமானப்பட்டு மரித்து போனாங்க என்று பார்க்குறோம். இதோ பாவத்திலேருந்து மீட்டு எடுக்கிறது மட்டும் கிடையாது, பாவமே செய்யாமல் வாழுகிற வாழ்க்கை தான் கிரேட்டஸ்ட் மிராக்கள். ஒருவேளை இந்த மிராக்கள் கடவுள் நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் நம்ம மேற்கொண்டிருக்கிறோம். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது போல், நான் ஜெயம் கொண்டது போல் நீங்களும் ஜெயம் கொள்ளுங்கன்னு சொன்னதை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறிருக்கோன்னு சொன்னால், தேவனுடைய குணங்கள் நம்ம வாழ்க்கையில் காட்டுவோன்னு சொன்னால் சாத்தானோட நம்மளால் என்ன செய்ய முடியாது? வஞ்சிக்க முடியாது. இப்படிப்பட்ட நல்ல வரத்தை தரும்படியாக நம்ம தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தில் மன்றாடுவோம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இதோ நாங்கள் சாத்தானுடைய வஞ்சகத்திலேருந்து விடுதலை பெறுவதற்கு உங்களுடைய மிக சிறந்த அற்புதமான நீங்கள் பாவியை பரிசுத்தவானாக ஆக்குற அனுபவத்தை எங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும்படியாக கெஞ்சி நிற்கிறோம். இவனத்தை இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாக. அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம்.